இலங்கையில் கைத்தறி நெசவுத் தொழிலுக்கு நீண்ட வரலாறு உள்ளது. குடிசை கைத்தொழிலாக இருந்து சந்ததி சந்ததியாக கடத்தப்பட்டு கொண்டிருக்கின்றது. தொழில்நுட்ப புரட்சியை தொடர்ந்து உருவான நவீனப்படுத்தல்களினால் இந்த தொழில் அவர்களின் ஜீவனோபாயத்தை பாதிக்கத் தொடங்கி அழிவின் விளிம்பில் நகரத் தொடங்கியது. ஆயினும் நம்மவர்களது தனித்துவமான வர்ணங்கள், வடிவங்கள், நுட்பங்களை கொண்டு சிறப்பாக தமது திறன்களால் கைத்தறி உற்பத்திகளை தொடர்கின்றார்கள். இன்றைக்கு அரசு சார்ந்த நிறுவனங்களும் இத்துறைக்கு வலுச்சேர்க்கும் பல்வேறு செயற்திட்டங்களை செய்து கொண்டிருக்கின்றது. இவ்வாறானதொரு பயிற்சி கூடாக கைத்தறி நெசவில் தேர்ச்சி பெற்ற தர்சினி அவர்கள் தனது வாழ்க்கை தரத்தை உயர்த்திய கைத்தறி நெசவு பற்றியும் தன் வாழ்க்கை பற்றியும் பகிர்ந்து கொள்கின்றார். நான் ஒரு போராளி. புனர்வாழ்வு கழகத்திலேருந்து நான் மீண்டு வருவோம்ன்றதை நாங்கள் எதிர்பார்க்கல. விடுதலை செய்வானா என்ற ஒரு நம்பிக்கை இல்லை. தனிமைப்படுத்தித்தான் இருந்ததால் நாங்கள் பலகைக்குள்ளே வந்து ஒரு இன்ட்ரெஸ்ட் இல்லை. அப்போ வெளியில் வந்தோன்னே எங்களுக்கு கொண்டு ஒரு தொழில் தேவை என்ற முடியத்தான் நம்ம ஏதாவது ஒரு கைத்தொழில் நாங்கள் கற்றுக்கொள்ளணும். எங்களுக்கு வெளியில் வந்து கூலியோ அல்லது தோட்ட வேலையோ எங்களுக்கு செட் ஆகாது. நம்ம வேறு எது வேலை பழகணும் என்ற ஒரு ஆர்வம் கொண்டு இருந்தது எங்களோட வாழ்வாயிரத்துக்காக. கேஆர் வந்து பழக்கினது. ஆரம்பத்தில் வந்து பாய் நெசவு என்று சொல்லித்தான் போனது. அது பிறகு தான் அங்கே போய் முடியத்தான் தெரியும் எங்களுக்கு நூல் சுற்றி கொண்டிருக்க சாரங்கள் அடிக்கிறேன். அப்போ அதில் ஒரு இன்ட்ரெஸ்ட் ஒன்று இருந்துச்சு. அது இருக்கா பார்ப்போம் இப்படின்றது எங்களுக்கு அது வந்து புதுசு. எங்களோட வயசுக்கு வந்து நாங்கள் அதை அறிய இல்லை. முதல் பெட்ஷீட் தான் போட்டது. பெட்ஷீட் அடித்த உடனே எங்களுக்கு ஒரு நல்ல ஒரு சந்தோஷத்தை கொடுத்தது. பெட்ஷீட்டுண்டேக்கு நாங்கள் பொறுக்கிறதுக்கு நாங்கள் பெட்ஷீட் அடிக்கிறோம்ண்டேக்கு ஒரு சந்தோஷம். அதுக்கப்புறம் எனக்கு ஒரு ஆர்வமாக இருந்துச்சு சாரி அடிக்கணுமெண்டு. 21 பேர் பழகினாங்க. அதில் ஃபஸ்ட்டாக நான் தான் சாரிப்பா வந்து ஓடினது. இந்த டிசைன் பழகணுமெண்டு ஒரு ஆசை. ஒரு ஐயாவை பிடிச்சி ஒட்டங்குளத்தில் இருக்கிறார். அவர் வந்து 75ஆம் ஆண்டுலேருந்து அவர் நெசவு பழகினவர். அவரை பிடிச்சி தான் இந்த டிசைன் வந்து பழகினான். இப்போவும் எனக்கு அவர் தான் டிசைன்களுக்கு வந்து குருவாக இருக்கிறார். புதிய தொழில் ஒன்றை கற்றுக்கொள்ளும் போது இருக்கக்கூடிய அகப்புற சவால்களை கடந்து கைத்தறி நெசவு சாலைகளை நிறுவி பலருக்கு வேலைவாய்ப்புகளை வழங்கி தர்சினி அவர்கள் தனது இலக்குகளுக்குள் நிற்காமல் தொடர்ந்து ஓடிக்கொண்டிருக்கின்றார். ஒரு தறியை போட்டு வேலை செய்துன்ற கேட்குற எனக்கு வந்து இந்த சொசைட்டி வந்து எனக்கு நூல் தெரியல. அப்போ அந்த மட்டும் உண்மையில சரியான ஒரு மனோடைவாக இருந்தது. நான் இந்த வேலையை விட்டால் என்னன்ற அளவில் யோசித்தேன். நான் டெய்லி யோசிப்பேன். நான் தறியில் ஏறி இருந்து அடிக்கலும் எனக்கு அது சரியான மனோடைவாக இருந்தது இல்லை. நான் இதில் இருந்து நான் மீளணும், நான் இதில் வந்து கட்டிடம் கட்டணும், நான் இப்படி ஒரு தொழிலை எங்களுக்கு முன்னால் நான் செய்து காட்டணும்ன்ற ஒரு மன உறுதி என்னுடைய இலக்கு. நான் நிச்சயம் அடைவேன். 12 பேர் எனக்கு வேலை செய்கிறாங்க. இப்போ ஒரு 3 மாதமாக மார்க்கெட்டிங் வந்து டல் ஆகிட்டுது. எனக்கு வந்து அதிகம் ஆர்டர் கிடைச்சிட்டேன்டா அவங்கள இங்கே கூப்பிட்டு வேலை செய்வேன். மற்ற அவங்கள வீடுகளுக்கு நான் வந்து தரைகள் கொடுத்துருக்குறேன். சாரி, சாரம், சோல், பெட்ஷீட் தான் நாங்கள் முதல் ஸ்டார்ட். நான் இதைத்தான் மட்டும்தான் பழகினாங்க. பிறகு எனக்கு இந்த கொரோனா சீசனில் வந்து எனக்கு சாரம் விற்பனை ஆக மாட்டேன். வெளியிலேருந்து மக்கள் வர குறைவு தானே விற்பனை ஆக மாட்டேன்னுட்டு அதுக்கு பிறகு தான் நான் வந்து சின்ன பிள்ளைகளுக்கு கவுன் தைச்சேன். நான் பெரியாக்களுக்கு டொப் ஐட்டங்கள் அடிக்க வலிக்கிட்டேன். இப்போ இந்த தலகாணை உரை அடித்தேன். பிறகு இந்த கொரோனா டைமோட நிறைய ப்ராடக்ட்ஸை வந்து செய்ய பழகிட்டேன். சமூக வலைத்தள மூடாக எனக்கு நிறைய கண்டாக்கள் இருக்குது. அவங்களுக்கு நான் வந்து கொரியர் சர்வீஸ் மூலம் தான் அனுப்பி கொண்டிருக்கிறேன். DHL மூலம் தான் அனுப்பி கொண்டிருக்கிறேன். அதை விட என்னுடைய இடத்துக்கு வராங்க. மற்ற உள்ளூருக்குள்ளேன்றது சாரி எனக்கு பெருசாக விற்பனை ஆகாது. இப்போ ஜெப்னா சைட்டுக்கு நான் சேல்ஸுக்கு போட்டால் தான் எனக்கு சாரி வந்து ஓடும். மற்ற இங்கே வந்து எனக்கு டொப் துணி வந்து ஓடிக்கொண்டு இருக்குது. மற்ற ஷர்ட் ஐட்டங்கள் ஓடுது. இந்த இடத்துல வடமாகாண தொழில்துறை திணைக்களத்துக்கு நான் நன்றியை தெரிவித்துக் கொள்வேன். கொரோனா முடிஞ்சு அடுத்த வருஷம் நினைக்கிறேன். எனக்கு 25 கிலோ நூல் தந்தாங்க. அது பெரிய ஒரு உதவி. நான் அந்த கட்டத்தில் வந்து நூல் இல்லாமல் இருந்தேன்னா அதை விட அவங்களோட ஷேல் வந்து எங்கே போட்டாலும் எனக்கு வந்து அழைப்பாங்க. நானும் அவங்கள்ட இதுகளுக்கு போய் கொண்டிருக்கிறேன். மற்ற வடமாகாணத்தில் வந்து போட்டிகள் வைக்கக்குள்ள நான் அதுக்கு வந்து பொருட்கள் கொடுக்குறேன். நான் அதில் ஈடுபட்டு ஒரு ஊக்கம் தானே போட்டின்றது வைக்கிறது வந்து எங்களை ஊக்கப்படுத்துறது. நான் இருந்த நிலைக்கும் இப்போ இருக்கிற நிலைமைக்கும் சரியான வித்தியாசம். நான் ஆரம்பத்தில் வந்து 1/4 கிலோ சீனி தான் வேண்டுவேன். அதுவும் கலக்கி குடிக்க மாட்டோம், தொட்டு தான் குடிப்போம். ஏண்டா சீனி முடிஞ்சால் பிறகுன்றதுக்கு எங்களுக்கு அவ்வளோ வசதின்றது இல்லை. ஆனால் இப்போ சரியான வசதியாக வந்துட்டு இப்போ 5 கிலோ சீனி வேண்டுவேன்.
அப்படியான ஒரு நிலைமைக்கு நான் வந்துட்டேன். எனக்கு எந்த தொழிலால் இந்த கைத்தறியால் நான் வளர்ந்துருக்கிறேன்ன்றது எனக்கு பெரிய ஒரு மகிழ்ச்சி. பெரிய வீடு கட்டணும், மாளிகை கட்டணுமென்ற ஒரு ஆசை எனக்கு இல்லை. எனக்கு ஒரு மகன், அவனை படிப்பிச்சு விட்டாக்கான மற்ற அவனுக்கு சொத்து சேர்க்கணுமென்ற ஒரு ஆசையும் இல்லை. என்னை போன்ற போராளிகளை வந்து நல்ல நிலைமைக்கு கொண்டுறணுமென்றதான் என்னுடைய விருப்பம். எமது உற்பத்திகளை வளப்படுத்தி எமது உற்பத்தியில் பெருமை கொண்டு எமது பண்பாட்டில் நல்வேர்களில் புதியவற்றை உருவாக்குவோம். உற்பத்திகளையும் நுகர்வையும் எம்மிடையே வளர்த்து கொண்டு சர்வதேசத்திற்கு கொண்டு செல்லும் பரந்த சிந்தனை தளத்தோடு நாம் இணைந்து பயணித்தல் ஆரோக்கியமானது.